கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் கார் ஏற்றி இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 6 வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அருள் பாண்டி மற்றும் அவரது நண்பர்கள் வசந்த், அருள்குமார் ஆகிய மூவரும் நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் கோத்தகிரிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்துள்ளனர். அதேவேளையில் பெரியநாயக்கன்பாளையத்தில் பர்னிச்சர் தொழில் செய்து வரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த இந்திரஜித், சுமன் குமார் முன்னா, மோகன் குமார் சர்மா, முகமது ரிஸ்வான் அஹ்மத், முகமது காலிம் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் காரில் வந்துள்ளனர். இவர்களுக்குள் ஏற்கனவே அறிமுகம் என்பதால் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். அப்போது இந்திரஜித் மற்றும் அருள் பாண்டி ஆகியோர் கை கொடுத்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இந்த சமயத்தில் இந்திரஜித் அருள் பாண்டியின் கையை அழுத்தி பிடித்ததால் அவருக்கு கையில் வலி ஏற்பட்டதால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அருள் பாண்டி மற்றும் அவரது நண்பர்கள் மேட்டுப்பாளையம் நோக்கி வந்தபோது முதல் கொண்டை ஊசி வளைவு பகுதியில் நின்று கொண்டிருந்துள்ளனர். இந்த சமயத்தில் அங்கு காரில் வந்த இந்திரஜித் காரை வேகமாக ஓட்டி நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே அருள் பாண்டி உயிரிழந்த நிலையில் வசந்த் மற்றும் அருள்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தப்பி ஓடிய இந்திரஜித் உள்ளிட்டவர்களை கிருஷ்ணகிரியில் வைத்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.